உங்ககிட்ட கஷ்டப்படுறதுக்கு இந்த கஷ்டத்தை எல்லாம் நான் வேற ஏதாவது ஒரு நிறுவனத்தில் பட்டிருந்தேன்னா இத்தனை நேரம் எனக்கு பல லட்சம் சம்பளம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பல பேர் புலம்பியிருப்பாங்க. குறிப்பாக நம்ம வீட்டில் இருக்க தாய்மாராகட்டும் மனைவியாகட்டும் இந்த புலம்பல் எல்லாம் அடிக்கடி வெளில வர்றதுதாங்க. அதற்கான காரணம் என்னன்னா, அவர்கள் ஓய்வு இல்லாமல் உழைக்கிறாங்க. காலையில் ஆரம்பித்து இரவு வரைக்கும் தன்னுடைய குடும்பத்திற்காக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, நிறுவனமும் இதுதான் நமக்கு எதிர்பார்க்குது. இவன் நமக்கு ஓய்வில்லாமல் உழைப்பானா, விருப்பத்தோடு உழைப்பானா அப்படின்னு தான் எதிர்பார்க்குது. ஆக நம்ம வீட்டில் ஏற்கனவே இப்படிப்பட்ட உழைப்பை நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோன்றதை நாம் உணரணும். இதையே இப்போ சொல்ல வரேன் அப்படின்னா, பல பேர் உழைக்க தெரியுது, ஆனால் எங்கே உழைக்கணும்னு தெரியல. பல பேருக்கு கவனம் இல்லாமல் அவங்க எதை செய்யணும்னு தெரியாமல் திக்குமுக்காடுறாங்க. யாரை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய இன்றைய இளைஞர் சமுதாயம் தாங்க. நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தை எடுத்துங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு விஷயம், அது ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். பள்ளியில் இருக்கும்பொழுது ஒரு மாணவன் ஒரு அருமையான விளையாட்டுத்திறன் உள்ள மாணவன். அவன் என்ன பண்ணுவான், எப்போ பார்த்தாலும் அவனை நீங்கள் மைதானத்தில் பார்க்கலாம். ஆனால் அவனை நீங்கள் இந்த போட்டியில் கலந்துக்கொண்டா கொஞ்சம் தயக்கம் காட்டுவான். இல்லை எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அவங்கள கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் உடற்பயிற்சி ஆசிரியர் அவர் விடலை. அவரை சரியாக கூர்மைப்படுத்தினார். அவனை கவனம் செலுத்த வச்சு ஒரு கொக்கோ என்ற ஒரு விளையாட்டு இருக்கு இல்லையா, அதில் அவனை ஈடுபட்டு முடிவு பண்ணார். அவன் இருக்கிற எல்லா விளையாட்டுத்தனத்தையும், அந்த மொத்த சக்தியையும் அதில் திருப்பி விட்டார். அந்த கொக்கோவில் அவனுக்கு விருப்பமும் வர ஆரம்பிச்சது. நாளடைவில் அவன் மாநில அளவில் முதலிடம் பெறுவதற்கு வந்தான். இது என் கண் முன்னாடி நடந்த சம்பவம். அவன் ஒருவேளை அப்படியே விளையாடிட்டே இருந்தானா விளையாடிட்டே இருந்திருப்பான், பள்ளியை முடிச்சிருப்பான், கல்லூரி முடிச்சிருப்பான், ஒன்றும் பெரிய ஆளாக இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு அவன் கொக்கோவில் ஒரு மிகப்பெரிய ஆளாகி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறான். அப்படி இருக்கும்பொழுது நாம் எப்பேற்பட்டவர்களால் வழிநடத்தப்படுகிறோன்றது ஒரு மிக முக்கியமான காரியமாக இருக்குது. ஒருவேளை அந்த வழிநடத்தல் இல்லைன்ற பட்சத்தில் நாம தான் கண்டுபிடிக்கணும் நம்முடைய திறமையை, நாம தான் கண்டுபிடிக்கணும் நம்ம எந்த பாதையில் செல்லணுன்ற விஷயத்தை. இன்னொரு எடுத்துக்காட்டு, இது ஒரு கதை தான். ஒரு மாணவன் இருக்காரு. அந்த மாணவன் என்ன பண்ணுறாருன்னா, பள்ளிக்கு செல்லும் பொழுது வரக்கூடிய இந்த மாங்காய் மரம்லாம் இருக்கு இல்லையா, அதை பார்த்து குறிப்பாக அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ இந்த மாங்காய்லாம் அழகாக விழுது. எதை பார்த்தாலும் குறிப்பாக அடிக்க கற்றுக்கிட்டான். ஒரு நாள் என்னாச்சு, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னலை குறிப்பாக அடிச்சிட்டான். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தலைமை ஆசிரியர் போயிருக்கு. தலைமை ஆசிரியர் மிகவும் திறமையானவர். அவர் யோசிச்சார், அப்போ நீ எதை பார்த்தாலும் குறிப்பாக அடிக்கிறல்ல, இந்த கல்லுக்கு பதிலாக உங்கள் கையில் வில்லை கொடுக்குறேன் அப்படின்னு வில்லை கொடுத்தாரு. அதுக்கு பிறகு அவன் அந்த வில் வித்தை போட்டிகள்லாம் நடக்குது இல்லையா, அதெல்லாம் பங்கேற்க வச்சார். அப்படி பங்கேற்க வைக்கும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அவன் மிகப்பெரிய அளவில் பெரிய ஆளாக வரான். ஆக நாம் எந்த இடத்துல நம்ம சக்தியை பயன்படுத்துகிறோன்றது ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. இன்றைக்கு இந்த காணொலியை கேட்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய சக்தியை நீங்கள் வீணாக விரயம் பண்ணுறீங்களா, அல்ல சரியான திசையில் தான் நீங்கள் செலுத்துறீங்களான்றதை யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். நீங்கள் எந்த இடத்துல என்னுடைய உழைப்பை செலுத்தினா எனக்கு மதிப்பு கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் பணிபுரிய நிறுவனத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு மதிப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த நிறுவனங்களை பார்ப்பதில் தவறில்லை. ஏன்னா நம்ம மரம் கிடையாது, ஒரு இடத்துல நின்று வச்சு அப்படியே இருக்கிறதுக்கு. உங்களுடைய உழைப்பை அவர்கள் மதிக்க தெரிய வேண்டும். உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும் இடத்திற்கு போவது தவறில்லை. ஒருவேளை உங்களுக்கு தனிப்பட்ட திறமைகள் இருக்கா, அந்த திறமைகளை வெளிப்படுவதற்கு என்னென்ன செய்யணும்னு யோசிச்சு பாருங்க. என்னுடைய ஒவ்வொரு காலையிலும் இதை நான் வறுப்பதற்கான காரணம் என்னன்னா, இந்த உயிர் இன்னைக்கு இந்த உடம்பை கொடுத்துருக்க ஆண்டவன் ஏதோ செஞ்சுக்கிட்டே இருக்கணும், உண்மைதான். அப்படி செய்யும் பொழுது அது விருப்பப்பட்ட விஷயமா இருந்துச்சுங்களேன், அது கஷ்டப்படாமல் செய்யும், கஷ்டப்படாமல் இந்த உலகத்தில் இருக்கும், கஷ்டப்படாமல் போய் சேரும். ஒருவேளை அது கொஞ்சம் மாறி ஈறு நமக்கு வந்துடுச்சுன்னா நிச்சயமாக அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் அந்த கஷ்டத்தை புரிஞ்சிக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய கஷ்டம். அது தெரியாமல் நினைப்போம், பல சாமியார்கிட்ட போகிறது, பல இடத்துல போய் மாட்டிக்கிறது, பல தவறான விஷயங்களில் போய் மாட்டிக்கிறது, பல தவறான பழக்கங்களை ஈடுபடுறது அப்படின்னு போய் வாழ்க்கையை சின்னாவிடமாக்கிடுறோம். நாம் அனைவருமே செய்ய வேண்டியது நம்முடைய மன அழுத்தங்களை எப்படி குறைப்பது, மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை சூழ்நிலை எப்படி உருவாக்குறது, அதற்கு எப்படி நம்மளை தயார்படுத்திக்கிறதுன்றதான் கற்றுக்கணும். இந்த ஒரு கலையை தாங்க நம்முடைய மதங்கள் கற்பிச்சது. நம்முடைய சைவ சமயமாக இருக்கட்டும், அல்லது நம்ம இந்தியாவில் தோன்றிய மிகப்பெரிய மதங்களாக இருக்கட்டும், இந்த மதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டு போகிறது எப்படி, அதை கடவுள் மூலமாக கொண்டு போடுவது எப்படி. கடவுள் வழிபாடு இருந்ததுன்னா உன் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். கடவுள் வழிபாடு இருந்ததுன்னா உன் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். கடவுள் வழிபாடு இருந்ததுன்னா நீ வந்ததுக்கான பயன் அடைஞ்சிட்ட அப்படின்னு நம்மளுடைய பெரியவங்களாம் சொல்லிட்டு போனாங்க. அப்படி சொல்லிட்டு போன விஷயத்த நாம் இன்னைக்கு ஏதோ மாயாஜால விஷயம் மாதிரி ஆக்கிட்டோம். ஆனால் உண்மையிலேயே நாம் அனைவருமே விருப்பப்பட்ட ஒரு செயலை செய்வதற்காகத்தான் இந்த ஆன்மா துடிச்சு கொண்டிருக்குது. அந்த விஷயத்தை கற்றுங்க. கவனத்தை சிதற விடாதீங்க. உங்களுக்கான திறமையை எதில் செயல்படுத்தணும்னு பாருங்கள். நீங்கள் தேவையில்லாத ஒரு இடத்துல ஒரு சின்ன உதாரணம், ஒரு பெரிய கல் இருக்குது, அந்த கல்லை செதுக்கிறான் ஒருத்தன், ஒரு சிலையாக செதுக்கிறான். அவனுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் வேற இருக்கும். அதுவே ஒரு வைரக்கல் இருக்குது, அதை அவர் செதுக்கிறார், கொஞ்சம் விதவிதமான டிசைன்லாம் வர வைக்கிறார்.
அவருக்கு இருக்கான ஊதியம் வேற மாதிரி தான் இருக்கும். ஆக எந்த இடத்துல உங்களுடைய உழைப்பை செலுத்துறீங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட அந்த இடத்தையும் கண்டுபிடிங்க, உங்களுடைய கவனத்தையும் சிதற விடாதீங்க. இதெல்லாம் நிச்சயமா நம்ம வாழ்க்கையை சிறப்பாக்குறதுக்கு உதவும். அதுவும் இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம ஒரு விஷயத்தை விட இன்னொரு விஷயம் பெருசா இருந்து தோணிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக நாம கிடைச்ச விஷயத்தை விட்டுறக்கூடாது. பல பேருக்கு பல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும், அவங்க அதை பயன்படுத்திருக்க மாட்டாங்க. இதை விட எனக்கு வேற வாய்ப்பு கிடைக்குமா, இதை விட வேற கல்லூரியில் வேலை படிப்பு கிடைக்குமா, இதை விட வேற வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு கையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நழுவிட்ட மாணவர்கள் நான் பல பேரை பார்த்துருக்கேன். கையில் ஏகப்பட்ட ஆஃபர் லெட்டர்ஸ் தன்னுடைய கல்லூரியில் வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் அது எல்லாம் சேர்ந்துருக்க மாட்டாங்க. இதை விட வேற ஏதாவது இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க திக்குமுக்காடி போகிற நிலையில் தான் இருக்காங்க. இதையெல்லாம் தவிர்க்கணும். நாம் நம்முடைய கவனத்தை சிதறவிடாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு, நம்முடைய தனித்திறமைக்கு ஏற்றவாறு நம்ம வாழ்க்கையை செலுத்தினால் நிச்சயமாக வெற்றி தான். அப்படிப்பட்ட வளமான வாழ்க்கைக்கு நாம் வழிவகுப்போம். இது போன்ற அருமையான கருத்தையும் கதையையும் தினந்தோறும் சிந்திப்பதற்கு கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன்ஸ் அந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மீண்டும் உங்களை அருமையான கதையும் கருத்துடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.